23. நம்ம இன்னைக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சம்மந்தமாகவும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வித் ஆஃப் கிரிட் அந்த காம்பினேஷனில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோ எடுத்துருக்கிறோம். நீங்கள் எப்பொழுதும் வண்டி ஓட்டும்போது ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். இந்த வண்டி எவ்வளோ ஸ்பீடில் போகுது, இதனுடைய காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போது 15 போகிறோம். 18, 19, 20, 21. இதனுடைய பிரேக்கும் நல்ல சூப்பராக இருக்குது. ஷீல்டு யூஸ் பண்ணிங்கன்னா 23 வரைக்கும் நம்மளால் வேகமாக போக முடியுது. இதில் அதே மாதிரி உங்களுக்கு பேட்டரி உங்களுக்கு கம்மியாகிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இதில் பெடலிங் சிஸ்டமும் இருக்குது. இந்த பெடலை யூஸ் பண்ணி நீங்கள் சைக்கிளாகவே இதை உபயோகப்படுத்திக்கலாம். எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வித் சோலார் காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் காம்பினேஷன். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தில் பிறந்த ஒரு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் உங்கள் மாத வருமானத்தில் ஒரு கணிசமான தொகை உங்களுடைய மின்சார கட்டணத்துக்கு போயிடும். இன்னும் கணிசமான தொகை நீங்கள் நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய 2 வீலருக்கு போயிடும். உதாரணத்துக்கு ஒரு 20,000 ரூபாய் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் நீங்கள் மின்சாரத்துக்கு கட்டணத்துக்காக செலவு பண்ணுவீங்க. ஒரு 2 வீலருக்கு ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாயோ ஒரு 80 ரூபாயோ நீங்கள் செலவு பண்ணுவீங்க. இதை நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தாவே உங்களுடைய 20,000 ரூபாய் வருமானத்தில் கிட்டத்தட்ட 3000 ஒரு 4000 வரைக்கும் நீங்கள் இதுக்குன்னே செலவு பண்ணுவீங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த தொகையை வச்சு தான் உங்களுடைய குடும்பத்தை ஓட்டணும் அந்த ஒரு மாசத்துக்கு. அப்போ இது ரொம்பவே நமக்கு ஒரு இம்பாக்டை கொடுக்குது. மாசத்தினுடைய 20 நாள் முடிஞ்ச பிறகு நம்முடைய நண்பர் இடத்துல கடன் வாங்க ஆரம்பிச்சிடறோம். அப்ப அவர்களுக்கான ஒரு சிறந்த திட்டம், சிறந்த ஒரு பெஸ்டான ஆப்ஷன் எதுவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வித் சோலார். சோலார்லயுமே நம்ம போன வீடியோல கூட ஆன் கிரிட் ஆஃப் கிரிட்ங்கிறத சொன்னோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க இந்த கம்பெனில கிளிக் பண்ணி இதுக்குள்ள போய் பாருங்க. ஆன் கிரிட்னா என்ன, ஆஃப் கிரிட்னா என்னன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்ப அந்த மாதிரியாக ஒரு ஆஃப் கிரிட் நம்ம உங்க வீட்டுல போட்டுக்கிட்டீங்கன்னா அது ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த பவரை வச்சு உங்களுடைய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்க்கக்கூடிய இந்த வாகனம் இது வந்து ஒரு 2 கிலோவாட் கெப்பாசிட்டி உள்ள ஒரு எலக்ட்ரிக்கல் வாகனம். இந்த வாகனத்துல நீங்க ஒரு 50 to 60 வரைக்கும் ஸ்பீடால உங்களால போக முடியும். அதே போல அது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அதிகபட்சமாக 6 மணி நேரம் இது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் வாகனம் வந்து எடுத்துக்குது. அப்போ நான் ஓட்டக்கூடிய ஸ்பீடையும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு 40 to 50 வரைக்கும் நீங்க அந்த வாகனத்தை இயக்க முடியும். அப்ப இந்த வாகனத்தோட நீங்க சோலார ஒரு ஆஃப் கிரிட்ல ஒரு 2 கிலோவாட் வரைக்கும் நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னோம்னா அது மின்சாரத்தை உற்பத்தி பண்ணும். அந்த ஆஃப் கிரிட் சோலார் மின்சார உற்பத்தியை நீங்க நேரடியா பேட்டரி பேக்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு கண்ட்ரோலர், அதாவது சார்ஜ் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க மார்க்கெட்ல. அது வந்து பெரிய ஒரு விலையெல்லாம் இல்லை, அந்த மார்க்கெட்ல கிடைக்கக்கூடியதுதான். அந்த சார்ஜ் கண்ட்ரோலர் த்ரூ நீங்க வந்து ஆஃப் கிரிட்ல இருந்து நேரடியாக வந்து உங்களுடைய எலக்ட்ரிக்கல் வாகனத்தை சார்ஜ் பண்ணிக்க முடியும். இப்ப நீங்க இங்க பாக்குறீங்கல்ல, இந்த பேட்டரி இருக்கு. அந்த பேட்டரியில ஒரு பிளக் கொடுத்துருக்காங்க. இந்த பிளக் த்ரூ ஒரு சார்ஜ் கண்ட்ரோலர் நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னோம்னா அந்த வாகனத்துக்கு 2 பேட்டரி நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா ஒரு பேட்டரி சார்ஜிங்ல இருக்கக்கூடிய நேரத்துல இன்னொரு பேட்டரியை கொண்டு உங்களுடைய வாகனத்தை நீங்க இயக்க முடியும். நீங்க ஓட்டக்கூடிய அந்த வண்டியினுடைய சார்ஜ் கம்மியாச்சுன்னா மீண்டும் அதை வந்து டேக் பேக் பண்ணிக்க முடியும். அதே போல நம்மளுடைய அரசும் வந்து ஸ்வாப்பிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்துக்கு கொண்டு வர போறாங்க. ஸ்வாப்பிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்னம்னா, நம்ம இடத்துல 2 பேட்டரி இருக்கும். ஒரு பேட்டரி கொண்டு போய் நம்ம இடத்துல 2 மொபைல் இருந்தா என்ன பண்ணுவோம், அல்லது ஒரு மொபைல் இருக்கு 2 பேட்டரி இருந்தா என்ன பண்ணுவோம், ஒரு பேட்டரி போட்டு மொபைல் உபயோகப்படுத்துவோம், இன்னொரு பேட்டரி சார்ஜ்ல இருக்கும். அந்த பேட்டரி ஃபுல் சார்ஜ் பண்ண பிறகு அதை எடுத்து மீண்டும் மொபைல்ல மாத்திக்கோம்ல, அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் ஸ்வாப்பிங் சிஸ்டம். அதையும் கொண்டு வர போறாங்க. அதனால நடுத்தர வர்க்க குடும்பமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் ஆஃபர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆஃப் கிரிட் உங்க வீட்டு மேடியில போடுங்க, ஒரு எலக்ட்ரிக்கல் வாகனத்தை வாங்குங்க. நல்ல ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மார்க்கெட்ல உங்களுடைய பட்ஜெட்டுக்கு எது செட் ஆகுமோ அந்த மாதிரியான ஒன்று வாங்குங்க. அது உங்களுக்கு அதிகமாகவே பயன் தரும். உங்களுடைய மாத வருமானத்துல அதிகமான தொகையை வந்து அது உங்களுக்கு சேமித்து கொடுக்கும். உங்களுடைய நீங்க வரக்கூடிய அந்த மாத வருமானம் உங்களுடைய செலவுகளுக்கு மாத்திரம் நீங்க உங்களால உபயோகப்படுத்த முடியும். கண்டிப்பா ஆஃப் கிரிட் வித் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், எலக்ட்ரிக்கல் 2 வீலரை நீங்க உபயோகப்படுத்தி பாருங்க. அது உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். நன்றி. இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா.